எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே பயங்கர செலப்ரேஷனோட ஜான் சீனா உள்ளே வராரு. ஃபேன்ஸுங்க எல்லாரும் ஜான் சீனாவை பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா செலப்ரேட் பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஜான் சீனாவை பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பூ பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜான் சீனாவை எப்படிலாம் திட்டக்கூடாதோ அப்படிலாம் திட்டுறாங்க. ஸோ எஃப்யூ சீனா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சக் சீனா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஜான் சீனாவை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க. ஜான் சீனா எப்பவும் போல் வராமல் நார்மலாக நடந்து வராரு. அந்த எப்பவும் போல் அவர் போட்டிருக்க டிஷர்ட்டோட உள்ளே வராரு. ஸோ அவரோட அந்த லாஸ்ட் ரன், ஸோ அதோட அந்த உள்ளே வந்து நிற்கிறாரு, மைக் எடுக்கிறாரு, பேசலான்னு வராரு. அவரை பேச விடாத அளவுக்கு பயங்கரமாக பூ பண்ணுறாங்க. ஜான் சீனா மைக்கை கீழே வைக்கிறாரு, வெளியில் போகலான்னு போகிறாரு. உடனே ஃபேன்ஸுங்க பாய் பாய் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஜான் சீனாவை கிளம்பிடா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. திரும்பவும் உள்ளே வராரு, திரும்பவும் மைக் எடுக்கிறாரு, திரும்பவும் ஃபேன்ஸுங்க எல்லாரும் பூ பண்ணுறாங்க. திரும்பவும் மைக்கை போட்டு போகலான்னு போகிறாரு. ஸோ திரும்பவும் ஜான் சீனா கடைசியாக வந்து மைக் எடுத்து ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஜான் சீனா பேச ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பூ பண்ணுறீங்க, ஸோ ஃபக் யூன்னு சொல்லலாம், ஸோ அதே மாதிரி சக்குன்னு சொல்லலாம், ஸோ நிறைய விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. இதெல்லாம் இப்போ மட்டுமா நடக்குது? ஏன் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல ரிங்குக்கு வரும்போது இதை தான் பண்ணீங்க? ஏன் அதுக்கப்புறம் இந்த 25 வருஷமாகவும் நீங்கள் இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தடவை கிடையாது. ஸோ பல முறை எனக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா ஸோ ஃபேன்ஸுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஜான் சீனா நல்லவனாக இருந்தான், கெட்டவனாக மாறிட்டான், ஏன் இப்படி பண்ணிட்டான், ஏன் அப்படி பண்ணான் அப்படின்ற மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். நீங்களே சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறீங்க. ஸோ நான் சொல்ல வர்றது ஒன்று தான். நான் ஜான் சீனாவாக தான் இருக்கான். ஜான் சீனா நல்லவனும் கிடையாது, ஜான் சீனா கெட்டவனும் கிடையாது. நான் ஒரு ஹியூமன் பீன், நான் ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா, நான் நல்லவன் கிடையாது கெட்டவனும் கிடையாது, நான் ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்களுக்கு ரிப்ளை கொடுக்க, ஸோ ஃபேன்ஸுங்க எல்லாரும் திரும்பவும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவாக்கு பயங்கரமாக வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் முதல்ல இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் எல்லாரும் என்னை வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கிறாங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சண்டை போடலையா, நான் அவங்கள ஒழுங்காக என்டர்டெயின்மெண்ட் பண்ணலையா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணி இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னை பிடிக்கல அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணி இருக்கு. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணேன். ஸோ என்ன நான் வளர்த்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகணும், ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சோன்னா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பியன் ஜெயிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணேன். நான் கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஜான் சீனா அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போவும் நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இந்த ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்கேன். ஸோ எனக்காக நான் வாழ்ந்ததே கிடையாது. இத்தனை வருஷமாக நான் உங்களுக்காக தான் வாழ்ந்திருக்கேன். ஏன் அந்த கடைசி 10 வருஷம் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. நான் வருவேன், நான் ஒரு லூசர், ஒருத்தவங்கிட்ட தோப்பேன், அவனை கையை தூக்கி காமிச்சிட்டு போயிடுவேன். நான் வருவேன், நான் ஒரு லூசர், ஒருத்தவன்கிட்ட தோப்பேன், கையை தூக்கி காமிச்சிட்டு போயிடுவேன். கடந்த 10 வருஷமாக நான் என்ன பண்ணேன் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் சைடு இருக்க அந்த நியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ இத்தனை வருஷம் நான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டேன். ஸோ என்னோட கடைசி நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த வருஷம் தான் நான் கடைசியாக ஃபைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு போகணுன்னு ஆசைப்படல. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக இருக்கணும், ஸோ எனக்கு தோன்றதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இத்தனை வருஷமாக உங்களுக்காக உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா இந்த முறை இந்த கடைசி இந்த லாஸ்ட் ரன்னில் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்காக வாழக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. நீங்கள் எல்லாரும் என்னை எப்படி வேணாலும் கலாய்க்கலாம், எப்படி வேணாலும் திட்டலாம், ஸோ இந்த அளவுக்கு என்ன கலாய்க்கிறீங்களே, அப்புறம் ஏன் முட்டாள் மாதிரி என்னோட டிஷர்ட் என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அங்கே இருக்க அந்த லாயலான அந்த ஜான் சீனா ஃபேன்ஸுங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் திட்டுறாரு. ஸோ என்னை இந்த அளவுக்கு திட்டுறீங்க, என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க, அப்புறம் ஏன் முட்டாள் மாதிரி என்னோட அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து இங்கே முன்னாடி லைனில் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அங்கே இருக்க சின்ன பையனெல்லாம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்குறாரு. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் அதே நல்லவனாக தான், அதே ஜான் சீனாவாக தான் இருக்கேன். நான் எலிமினேஷன் சேம்பரில் இதை பண்ணிட்டேன் அப்படின்றதுனாலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுவேன், புது லுக்கில் வருவேன், புது தீம் மியூசிக்கில் வருவேன், ஏன் புது ட்ரெஸ்லலாம் வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த தீம் மியூசிக் நான் பாடினது, இந்த டிஷர்ட் நான் உருவாக்குனது, அதே ஜான் சீனா தான் இப்போவும் வந்திருக்கான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே மாறல, நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா ஃபேன்ஸுங்களை பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வறுத்தெடுக்கிறாரு. ஃபேன்ஸுங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜான் சீனாவை பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட இந்த வருஷத்தோட முடிச்சுட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸுங்க வந்து பார்த்திங்கன்னா ஹே ஹே பாய் பாய் போயிட்டு வான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜான் சீனாவை கலாய்க்க. ஸோ அந்த இடத்துல ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா என்னோட லாஸ்ட் ரன் கடைசி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கேன். ஸோ இத்தனை வருஷம் நான் உங்களுக்காக வாழ்ந்துட்டேன், உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் இருந்துட்டேன், ஏன் எனக்காக வரக்கூடாதா, இந்த கடைசி நேரத்தில் எனக்கான ஒரு ஆஃபர் வரும்போது ஏன் அதை நான் ஏற்றுக்கக்கூடாது, நான் ஏற்றுக்கிட்டா தப்பா, ஸோ ஏன் நீ ஏற்றுக்க மாட்டியா, ஸோ இங்கே இருக்க யாருமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நீங்கள் ஏற்றுக்குவீங்கல்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான் சீனா அங்கே இருக்க ஃபேன்ஸுங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் இங்கே உள்ளே வரும்போது ஸோ நம்ம ஜான் சீனா ஏன் இதை பண்ணார், ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திருந்தவே இல்லை. ஸோ உங்கள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இத்தனை வருஷமாக பிடிச்சிருந்துச்சு, நான் இப்போ சொல்கிறேன் உங்கள் யாரையுமே எனக்கு பிடிக்கல, உங்கள் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் சுத்தமாக யாருமே புரிஞ்சிக்கல. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சிக்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஜான் சீனா அங்கே இருக்க ஃபேன்ஸுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏன் இந்த மாதிரி ஹீலாக மாறினேன், ஸோ நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்றது சொல்ல வரும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த இடத்துல ஜான் சீனா ஸோ குழந்தை அப்படின்ற மாதிரி கிட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் நான் குழந்தை கிடையாது, நான் டபிள்யூட சாம்பியன், ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னோட ஃபேன்லாம் கிடையாது, ஸோ நான் சாம்பியன், நீ என்னோட மோத வந்த சேலஞ்சர், ரெசில்மேனியாவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனோட வந்து பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ இத்தனை வருஷம் உன்னை எல்லாரும் ஹீரோவாக நினச்சாங்க, நானும் ஹீரோவாக நினச்சேன், ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ உன்னோட லாஸ்ட் ரன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை பீட் பண்ணி ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டையர்மெண்ட்லேருந்து அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நீ எதுவுமே பேசாத அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். குறிப்பாக ஜான் சீனா பேசலான்னு சொல்லிட்டு வருவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஜான் சீனாவை பேசவே விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா மேட்சை பற்றி பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸோ கிளம்புறதோட ஜான் சீனா ரிங்குக்குள்ளே இருக்காரு. ரிங்குக்குள்ளே இருக்கும்போது அவர் எதுவுமே பேசல. ஃபேன்ஸுங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணி அவர் அனுப்புகிறாங்க. ஜான் சீனாவை பயங்கரமாக பூ பண்ணுறாங்க. ஃபைனலி ஜான் சீனா அந்த இடத்துல சோகமாக எல்லாரையும் பார்க்குறாரு. ஸோ பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாரு. ஸோ இறங்கி போயிட்டு அந்த கார்னருக்கு போயிட்டு கூட நின்றுட்டு ஜான் சீனா ஏதோ பேசுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் ஜான் சீனா திரும்பி ஃபேன்ஸுங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் 25 வருஷமாக வாழ்ந்தேன், ஸோ உங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட்லேயே நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக பேக் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஜான் சீனா ஒரு பயங்கரமான ஒரு ஹீலாக வந்து பார்த்தீங்கன்னா மாறி வேற ஒரு லுக்கில் வருவாருன்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஜான் சீனாவே பதில் சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஜான் சீனாவாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ஃபைனலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் இருந்துச்சு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பென்டா வர்சஸ் லுட்விக் கைசருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்சாக நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் ஃபைனலி என்ன நடக்கும், யார்
யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு பேருமே வெறித்தனமான ஒரு ஃபைட்டை கொடுத்தாங்க. ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பென்டா லுட்விக் கைசரை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டா தான் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட அந்த இடத்துல பென்டா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஸோ என்னோட நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஐசி சாம்பியன் வின் பண்ணுறது. நான் ஐசி சாம்பியன்ஷிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ல்மேனியாவை நோக்கி போக போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பென்டா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் ஐசி சாம்பியன்ஷிப்புக்காக போக போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாரு. உடனே அதே இடத்துல ஐவி நெயில் வர்சஸ் டக்கோட்டா காய்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்ச் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள், கிரீட் பிரதர்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக டிராகன் லீ, ரேமஸ் ஸ்டுடியோ உள்ளே வருவாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி டக்கோட்டா கை ஐடிவி நெயில ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் டக்கோட்டா கை தான் வின் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அந்த இடத்துல இயோ ஸ்காய் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே இயோ ஸ்காய் வர்சஸ் பியாங்கா பெலேராவுக்கான உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குது. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது அதுக்கான கான்ட்ராக்ட் சைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இயோ ஸ்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கேன். ஸோ ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் தான் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. உடனே அதே இடத்துல பியாங்கா பெலேராவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆக போகிறேன். ஸோ நான் தான் WWE அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ணிட்டு அவங்களும் அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ண உடனே அந்த இடத்துல ரியா ரிப்ளி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அவங்க காண்டாகிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பு என்னோட வாய்ப்பு, ஸோ இந்த மேட்சையே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இயோ ஸ்காயை சொல்ல, உடனே பியாங்கா பெலேராவை பற்றி பேசிட்டு அந்த இடத்துல செம காண்டாகிற ரியா ரிப்ளி வந்து பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் அண்ட் பியாங்கா பெலேராவை அடிச்சுட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து அதில் அவங்களும் சைன் போட்டு அதை எடுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டாங்க. உடனே அதே இடத்துல ஜே ஊசோ வர்சஸ் ஆஸ்டின் தியரிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் ஆஸ்டின் தியரியை ஜே ஊசோ பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அந்த இடத்துல குந்தர் வந்து ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ எப்பவும் போல அடியிலன்னு ட்ரை பண்ண. ஸோ அந்த இடத்துல ஜே ஊசோ குந்தர் அடிச்சுட்டு அந்த வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியனை தூக்கி காமிச்சிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விட்டு கிளம்புறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளியும் ஆடம் பியர்ஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை என்கிட்ட கூட அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல ஸோ இந்த மேட்ச் அஃபிஷியல் ஆக்கி இந்த மேட்ச்சில் நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆடம் பியர்ஸ் ரியா ரிப்ளி பேச, உடனே அதே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலேரா, ரியா ரிப்ளி அண்ட் இயோ ஸ்காய் அவங்க மூணு பேரும் வெறித்தனமாக பேக் ஸ்டேஜில் அடிச்சுக்கிற மாதிரி ஸோ அவங்க மூணு பேருக்கான அந்த மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோ அண்ட் டிராகன் லீ வர்சஸ் கிரீட் பிரதர்ஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு டீமுமே வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் வேற லெவல் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கிரீட் பிரதர்ஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி ரேமஸ் ஸ்டுடியோ அண்ட் டிராகன் லீ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட அந்த இடத்துல செத் ராலின்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி ரெஸ்ல்மேனியாவுக்கு போகலான்னு பார்த்தேன். ராயல் ரம்பிள் வின் பண்ணி ரெஸ்ல்மேனியாவுக்கு போகலான்னு பார்த்தேன். ஆனால் என்னால் அது போக முடியல. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத ரெண்டு பேரும் ரெஸ்ல்மேனியாவுக்கு போக முடியல அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ், சிஎம் பங்கை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் ரோமன் ரிங்ஸ் வந்து அட்டாக் பண்ணதை பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வரப்போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத ரெண்டு பேர் வரப்போகிறாங்க. சிஎம் பங்க், ரோமன் ரிங்ஸ் ரெண்டு பேரும் அங்கே இருக்க போகிறாங்க. நான் அங்கே போக போகிறேன். அங்கே போயிட்டு ஸோ எனக்கு பிடிக்காத ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் அண்டு சிஎம் பங்கை பற்றி செத் ராலின்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்ல்மேனியா மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாரு. உடனே செத் ராலின்ஸ் இன்னைக்கு கடைசியாக இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இங்கே நடக்க போகுது. ஸோ கடைசியாக ஒரு முறை என்னோட பாட்டை வாசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ ஃபேன்ஸுங்க எல்லாரும் செத் ராலின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேர் பண்ணுற மாதிரி அந்த மியூசிக்கை வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஸோ உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஏஜே ஸ்டைலும் கேரியன் கிராஸும் பேசிக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குது. மெயின் ஈவெண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரான் பிரேக்கர் வர்சஸ் ஃபின் பேலருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஒரு கட்டத்தில் இந்த மேட்சுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜட்மெண்ட் டேவோட இன்வால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த மேட்சுக்குள்ளே வந்து ஸோ ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கு பேக் ஃபயர் ஆகுது. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி பிரான் பிரேக்கர் ஃபின் பேலர் ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா
பிரான் பிரேக்கர் அவரோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை ரீடைன் பண்ண உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காண்டாகிற ஜட்மெண்ட் டீம் பயங்கரமாக பிரான் பிரேக்கர் அடிப்பாங்க. அந்த இடத்துல பிரான் பிரேக்கரை சேவ் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பென்டா உள்ளே வருவார். உள்ளே வந்து ஜட்மெண்ட் டீம் அடிச்சுட்டு அந்த இடத்துல இன்டர்கான்டினென்டல் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பார். ஸோ எடுத்து பிரான் பிரேக்கர்கிட்ட கொடுப்பாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியனை கூடிய சீக்கிரம் வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல பென்டா சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு நடக்க போகிற அந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ஒரு பயங்கரமான ஹைப்போட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை முடிகிறாங்க. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.